ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நேத்தி நான் போட்ட வீடியோவில் சவுண்ட் கம்மியாக இருக்கும் போல இருக்குது. அதை சரியாக நானே கவனிக்கல. அதுக்கு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் எனிவே தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சால்ட் போட்டு வதக்கினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதனால் சால்ட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோ எல்லாமே அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் 2மே போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதே மாதிரி அந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா, மஷ்ரூம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு கிரேவி மாதிரி வேண்டாம். ஓரளவுக்கு மசாலாவாக இருந்தாலே ஓகே. சப்பாத்திக்கு சாப்பிட அப்படின்றதுனால நான் வந்து தண்ணி எதுவும் ஊற்றல. லிட்டு போட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா மஷ்ரூம்லேருந்தே நமக்கு கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணியே எனக்கு ஓகேவா இருந்ததுனால, இதுவே நான் அப்படியே வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிவிட்டு, இப்படியே நான் சப்பாத்திக்கு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் செமி கிரேவியா வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி